உலக செய்திகள் முதல் உள்ளூர் செய்திகள் வரை உங்கள் கண் முன்னே. நியூஸ் 16 செய்திகள் உடனுக்குடன். பண்ருட்டியில் நியாய விலை கடைகளில் வழங்கப்படும் அத்தியாவசிய பொருட்களை முறையாக பொதுமக்களுக்கு வழங்காவிட்டால் யாராக இருந்தாலும் சஸ்பெண்ட் செய்யப்படுவார்கள் என அதிகாரிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் எச்சரிக்கை விடுத்தார். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மணப்பாக்கம் ஊராட்சியில் 13,56,000 மதிப்பிலான நியாய விலை கடை மற்றும் 8 லட்சம் மதிப்பிலான நாடக கொட்டகை உள்ளிட்ட 21,56,000 மதிப்பிலான புதிய கட்டிடங்களை தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் பண்ருட்டி சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் அவர்கள் ரிப்பன் வெட்டி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு துவக்கி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். அப்போது மணப்பாக்கம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சியாமளா சுரேந்தர் மற்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சி மாவட்ட தலைவர் சுரேந்தர் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் மற்றும் அரசு அதிகாரிகளுக்கு பழங்கொத்தினை வழங்கி வரவேற்றார். இதைத் தொடர்ந்து நியாய விலை கடை மூலம் வழங்கப்படும் அத்தியாவசிய பொருட்களை பொதுமக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் வழங்கினார். அப்போது மணப்பாக்கம் பகுதியில் உள்ள நியாய விலை கடையில் அத்தியாவசிய பொருட்கள் முறையாக வழங்கப்படுவதில்லை என சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் அவர்களிடம் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். உடனடியாக வட்ட வழங்கல் அதிகாரியை அழைத்து நியாய விலை கடைகளில் வழங்கப்படும் அத்தியாவசிய பொருட்களை முறையாக பொதுமக்களுக்கு வழங்காவிட்டால் யாராக இருந்தாலும் உடனடியாக சஸ்பெண்ட் செய்யப்படுவார்கள் என பண்ருட்டி சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் அவர்கள் நியாய விலை கடை ஊழியர்களை எச்சரித்தார். பொருள் வாங்கலனா மாசம் தர மாட்டேன்றாங்க. இல்ல அவங்களுக்கு பொருள் அவங்களுக்கு மறுநாள் கேட்டா கூட கொடுக்கணும்ல, அது கொடுக்க மாட்டேன்றாங்களா? சேல்ஸ்மேன் சொல்லிடுங்க, அப்புறம் என்னைக்காவது நான் வந்து பிடிச்சினா சஸ்பெண்ட் பண்ணுவேன், பாத்துக்கங்க. இதைத் தொடர்ந்து அங்குசெட்டிப்பாளையம், மணப்பாக்கம், மணந்தவிழ்ந்தபுத்தூர் உள்ளிட்ட ஊராட்சிகளில் வசிக்கும் பொதுமக்களுக்கு கலைஞர் வீடு திட்டத்தின் கீழ் வீடுகள் வழங்கப்பட்டது. இதில் வட்டாட்சியர் பிரகாஷ், வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் அரசு அதிகாரிகள், அரசு ஊழியர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். உள்ளூர் செய்திகள் முதல் உலக நிகழ்வுகள் வரை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் 16 சமூக வலைதள பக்கங்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.